அவர்கள் பெண்களை பற்றி மிக கேவலமாக பேசிட்டு கட்சி பதவி மட்டும் பறித்தா போதாது, ஏன்னா கட்சிக்கு மட்டும் ஒரு பிரதிநிதி இல்ல. ஒரு அமைச்சர் என்று வரும்பொழுது அந்த தமிழக மக்களின் பிரதிநிதி, தமிழக மக்களின் பிரதிநிதி என்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர் பிரதிநிதி. ஆக அவர் பெண்களை பற்றி இப்படி கேவலமாக பேசும்பொழுது பெண்களின் பிரதிநிதியாக இருப்பதற்கு அவர் தகுதியற்றவர். ஆக கற்புழைப்பு நாடகம் வேணாம். ஸ்டாலின் அவர்களே, பெண்களுக்கு நீங்கள் உண்மையான மரியாதை கொடுக்கிறீர்கள் என்றால் பொன்முடி அமைச்சரவையில் இருக்கக்கூடாது. ஆக பெண்கள் என்றால் உங்களுக்கு அவ்வளவு சர்வ சாதாரணமாக படி. இன்னொரு அமைச்சர் வேற ஹிந்தியில் ஒரு பாட்டு பாடினாங்க, தேவாவேலு. எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை வைத்து பாடிக்கிட்டு, அது இறைவனையும் அதையும் சம்பந்தப்படுத்தி. அப்போ நீங்க பெண்களை பற்றி இப்படித்தான் நீங்கள் ஒரு பார்வை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தமிழக பெண்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், இவர்கள் யாருக்கும் ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. தமிழக பெண்கள் உங்க கிள்ளுக்கீரையாக இதே அண்ணன் பொன்முடி அவர்கள் ஓசி பஸ் கிடைக்குது இல்ல, ஜாலியா போவீங்கல்ல அப்படிலாம் கேட்டவங்க தான். அப்போ மக்கள் மீது அவர்களுக்கு இந்த மரியாதை எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு மீன்பிடி தடைக்காலம் இன்றைய நாளில் இருந்து ஆரம்பமாகி இருக்கிறது. ஆனா மீனவ சகோதரர் என்ன கேட்கிறாங்கன்னா, அக்டோபர் மாதம் எங்களுக்கு தடை காலத்தை கொடுக்கிறது. உண்மையாக மீன்பிடிக்க காலம் எது, எப்பொழுது தடை வேண்டும் என்று விஞ்ஞானபூர்வமாக ஆராய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி மீன்பிடி தடை காலத்தில் மீனவ சகோதரர்களுக்கு 8000 கொடுக்கப்படுவது 15000ஆக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும். ஏன்னா நீங்க பால் விலையெல்லாம் ஏற்றிட்டீங்க, எல்லா வீட்டு குழந்தைங்களையும் அவங்க பால் பிடிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க. அதனால 15000 ஏற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் ஜனநாயகம் எங்கே இருக்கிறது, பாஜக கூட்டணியை பற்றி பேசுறாங்க. அண்ணன் வைகோ கேட்கிறாரு, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பேசினாரு, ஏன் அண்ணன் இபிஎஸ் பேசல? ஏங்க மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களோட பிரஸ் மீட், நாங்க அதுக்காக வீட்டுக்கு போய் ஜனநாயக முறைப்படி நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டணி வச்சா கூட நாங்கள் சமமாக பாவிப்போம் என்று சொன்னார்கள். அண்ணன் செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சர் ஒருத்தர் போஸ்ட் ஓட்டிட்டார்கள், அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்க? அப்ப அடுத்த முறை இவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்பது ஒன்று உறுதி. இன்னொன்று, இவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு இவர்கள் எந்த விதத்திலும் ஜனநாயக ரீதியாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன் அது ஒரு தொண்டர் இப்பவே கூட்டணி ஆட்சியில் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்? ஏன் ஒரு தொண்டருக்கு உரிமை இல்லையா? அப்ப நீங்க உங்க மீது நம்பிக்கை இல்ல, நிச்சயமா நம்ம வரமாட்டோம். அதுல என்ன துணை முதலமைச்சர் ஏன் போஸ்ட் ஓட்டிட்டு, அதனால இப்பவே நம்ம அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கணும்னு உங்களுக்கு தோணுது. என்னை பொறுத்த மட்டில் கூட்டணி ஆட்சி என்பது 2026 பாஜக பங்கு கொள்ளும் கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். அதனால இன்னைக்கு விலகத்து போயிருக்கிறார்கள். கூட்டணி எப்போ மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் ஏற்பாடு செய்தாலும் அன்றையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாரோட தூக்கமும் போயிடுச்சு. சகோதரி கனிமொழி சொல்றாங்க, தமிழர்களுக்கு செய்யும் துரோகமா? என்ன தமிழர்களுக்கு செய்யும் துரோகம்? நீங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கீங்க. காங்கிரஸ் இலங்கையில் தமிழர்களை என்ன செய்தார்கள்? கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள். அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறீங்க. தமிழகத்திற்கு நீங்க நியாயம் வழங்குகிறீங்களா? கூட்டணி நிச்சயமாக. இதுல தம்பி விஜய் வேற இடையில இன்னும் வீட்டுக்கு வரல, இன்னும் எந்த உறுதிப்படுத்தல. அது அவருக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியாம். ஆமா, 2வது இடத்துக்கு வர்றதுக்கு விஜய்க்கும் திமுகவுக்கான போட்டி வரலாம். 2வது இடத்துக்கு விஜய் வரலாம், ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா நாங்க முதலிடத்தில் வருவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்றால் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. தொண்டர்கள், ஞானசேகரன் யாரு தொண்டர், அவர் பாலியல் குற்றத்தில் ஈடுபடுகிறார். அவருடைய அமைச்சர் பெண்களை பற்றி மோசமாக பேசுகிறார். இப்ப பெண்கள் ஓட்டு ஒரு ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது. அதற்கு பின் பட்டியலின மக்கள் ஒரு ஜோதியை கூட அனுமதிக்கப்பட மறுக்கிறாங்க. பட்டியலின மக்கள் ஏன்னா வேங்கை வயலில் நியாயம் கிடைக்கல, அதனால் பட்டியலின மக்களோட ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது. சிறுபான்மை மக்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வக்ஃப் போர்டு என்பது சிறுபான்மை மக்களின் நிலத்தை கூட நியாயமாக அவர்களுக்கு வழங்குவதுதான். ஆக இன்னைக்கு பாராளுமன்றத்துல விவாதங்களுக்கு பின்பு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்கள் கூட அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு ஒரு வழக்கு போடுறீங்க. ஆக எல்லாமே நீங்கள் அரசியலுக்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சி அவசியத்திற்காக செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நேற்று நான் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றவுடன் ஒரு பதவி போட்டது. தமிழகம் தாமரையின் பக்கம் வர வேண்டும் என்பது மோடி என்ற நரேந்திரனின் கனவு. அதை மாநில தலைவர் நாகேந்திரன் அவர்கள்
இலையோடு வளரும், தமிழகத்தில் இரட்டை இலையோடு தாமரை மலரும். அதை இந்த புது ஆண்டில் புத்தாண்டில் நாங்கள் சபதமாகவே ஏற்று நிச்சயமாக அதற்காக பாடுபடுவோம். தமிழகத்தில் 2026 எங்கள் வசம் என்பதை நான் தெரிவிக்கிறேன். ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, பாஜகவினுடைய நெருக்கடிக்கு நிர்பந்தத்திற்கு அதிமுக அடிபணிந்து விட்டதுன்னு ஒரு கட்சி சொல்லல, எதிரணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை தான் சொல்றாங்க. இது உண்மையா? திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சந்தர்ப்பவாதத்தில் காங்கிரஸோட கூட்டணி வைத்தார்கள்? அண்ணன் திருமாவளவன் இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்டதை எதிர்த்துக் கொண்டிருந்தவர். காங்கிரஸ் தான் அதை எல்லாவற்றிற்கும் மேலாக அண்ணன் வைகோ பொங்கி பொங்கி எழுந்தார். காங்கிரஸ்க்கு எதிராக மட்டும் இல்ல, அண்ணன் ஸ்டாலினுக்கு எதிராக கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க அவரோட பேச்செல்லாம். எந்த சந்தர்ப்பத்தில் வைகோ இன்று காங்கிரஸ் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற கூட்டணியில் அவர் ஈடுபட்டு இருக்கிறார், கலந்து கொண்டிருக்கிறார்? கம்யூனிஸ்ட் இன்னைக்கு தொழிற்சாலைகளுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று அவர் சாம்சங் தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எந்த விதத்தில் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு இருக்கிறார்கள்? அண்ணன் வேல்முருகன் பொங்கி பொங்கி எழுதாரு, ஆனால் அவர் அமைக்கி அமைக்கி வச்சுட்டு நீங்க கூடதான் இருக்கீங்கன்னு சொல்றாங்க. இப்போ உங்களது சந்தர்ப்பவாத கூட்டணியா, எங்களது சந்தர்ப்பவாத கூட்டணியா? உங்களது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கானதான் சந்தர்ப்பவாத கூட்டணி. அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல, இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது இன்றைய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணியை தவிர சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. பாஜக மாநில தலைமையை மாற்றினால்தான் பாஜகவோடு கூட்டணின்னு அதிமுக தரப்பில் எடப்பாடி வைத்த கோரிக்கையை அவர் சாதித்து விட்ட பிறகுதான் இது நடந்திருக்கிறது. எடப்பாடி கூட உட்கார்ந்துருந்தாப்பா, சொன்னதை கேட்டீங்களா? கடந்த கால மீட்டிங்ல பிரஸ் மீட் எல்லாமே அவர் சொன்னார். அமைப்பு தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அமைப்பு தேர்தல் நடந்து முடிந்தால் மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எல்லாருக்கும் தெரியும். கட்சி எந்தெந்த வேலையை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்சிக்கு தெரியும். ஆக மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இங்கே மாநில தலைவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அதே தவிர சுறுசுறுப்பாக கட்சிக்காக கடுமையாக உழைத்த தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பங்கெடுப்பில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். எங்கள் கட்சி தேசிய கட்சி. நீங்க உதயநிதியை என்ன பங்கெடுப்பீங்க கேள்வி கேட்கவே கூடாது. அதனால மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அகிலேஷ் யாதவ் சொல்றாரு, உங்களால தேசிய கட்சி இல்ல உங்களுக்கு தேசிய தலைவரே தேர்ந்தெடுக்க முடியலையே அப்படின்னு சொன்ன உடனே அமித்ஷா எந்திரிச்சு சொல்றாரு, எங்க கட்சியில பல கோடி 11-12 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க, அதுல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். உங்கள 5 பேருக்குள்ள உங்களுக்கு தேர்ந்தெடுத்தா போதும். அதே மாதிரி உங்கள தேர்ந்தெடுத்து 25 வருஷத்துக்கு ஒரு அமைச்சர் தலைவர் இருப்பீங்க, 3 வருஷத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதனால ஜனநாயக முறைப்படி நடைபெறும் கட்சி எங்கள் கட்சி. ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெற்று இருக்கிறது. ஜனநாயக முறைப்படி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதல்ல தம்பி தலைமை தாங்கினார். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தலைமை தாங்குகிறார். அண்ணன், தம்பி, அக்கா